ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை பார்க்க போகிறோம். அதில் 10 குறள் திருவள்ளுவர் கொடுத்துருக்காருங்க அன்பை பற்றி. அதை நமக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். நம்ம குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது அந்த குழந்தை இந்த உலகத்தை எதுங்க எதிர்பார்த்து வரும்? ஒரு தாயோட அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்து வரும். அதே அந்த வந்த குழந்தைய அந்த பேரண்ட்ஸ் வளர்த்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? தான் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும், அதை நல்லா வச்சுக்கணும், வசதியாக வச்சுக்கணும், அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்கிற ஸ்டேஜை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஆசையையும் அந்த ஆர்வத்தையும் தூண்டக்கூடியது எதுங்க? அந்த குழந்தைங்க மேலே அவங்க வச்சுருக்கிற அன்பு. ஸோ ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடியது, தான் வாழ்க்கை நெறிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியது பேசிக்கே பார்த்திங்கன்னா அன்பு தாங்க. அந்த அன்பு ஒரு மனுஷனுக்கு ஒரு உயிரை விட பெருசுங்க. இப்போது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. இப்போது அதே மாதிரி ஒரு பர்சன் மேலே நம்ம ஒரு பெரிய அஃபெக்ஷன் வச்சுருக்கோன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அந்த உயிரை கூட நம்ம துச்சமாக நினச்சி கொடுப்போங்க. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, தம் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் இப்படி அன்போடு வாழும்போது நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல ஒரு உறவினர்கள் இருப்பாங்க, நமக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கும். ஸோ நாம் அவங்களுக்காக உழைச்சி அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம தியாகம் செய்வோம். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் கூட அவங்களோட மனதிலையும் அவங்க நம்மளை வணங்கக்கூடிய ஒரு நிலையிலையும் நம்ம வாழ்ந்துட்டு தாங்க இருப்போம். ஆனால் ஒரு அன்பு இல்லாத ஒரு மனிதன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவனுக்கு பார்த்திங்கன்னா அன்பே இருக்காது. அன்பு இல்லாதவனுடைய மனசு எப்படி இருக்குன்னாங்க, பாலைவனத்தில் நீர் இல்லாத மாதிரி. அந்த நீர் இல்லாத நிலத்தில் பூ பூக்குங்களா? அந்த நீர் இல்லாத இடத்துல ஒரு செடி முளைக்குங்களா? அது மாதிரி தான் அந்த அன்பு இல்லாதவனுடைய அந்த மனசு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காது. அவன் தனக்காகவே மட்டுமே யோசிப்பான், சுயநலமாக இருப்பான், தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா அவனுக்கு உயிர் இருந்தும் உயிர் இல்லாத ஒரு பொண மாதிரி தாங்க இருக்கும் அவன் வாழ்க்கை. அவனோட எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்போ அவனை யாருக்காவது பிடிக்குங்களா? அப்போ அவனுக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவன்கிட்ட காசு இருந்தால் கூட முன்னாடி நடிப்பாங்களே தவிர பின்னாடி அவன் கிடக்குறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே பார்த்திங்கன்னா அவனுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா அவனுக்கு நம்ம யாருக்காக உழைக்கணும், எதுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசு விரக்தி ஆகிடும். அவனுக்கு ஒரு சோர்வாயிடும். அது ஒரு அவனோட முன்னேற்றத்தையும் பாதிக்கும், அவனோட லைஃபே அதை அழிச்சிருங்க. ஸோ அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, அன்பு இருக்கிறவங்க மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அன்பு இல்லாதவங்க ஒரு புழு பூச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அன்புங்கிறது தான் நம்ம லைஃப்லேயே மிக 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 ஒரு பொக்கிஷமாக நம்ம மதிக்கக்கூடிய விஷயமா இருக்கணுங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் வசதியானவங்களாக இருந்தாலுமே அன்பு இருந்தால் மட்டும்தாங்க இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அன்பு இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திலேயே இருந்தாலும் உங்களுக்கு அது எந்த விதத்துலேயும் சந்தோஷமே கொடுக்காதுங்க. இதுதாங்க அவர் சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.